السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 110வது அத்தியாயமாகிய சூரத்துன் நஸ்ர், உதவி என்று பெயர் சூட்டப்பட்ட அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த அத்தியாயம் 3 வசனங்களை உள்ளடக்கியதாகும். அதுபோன்று இந்த அத்தியாயம்தான் திருமறை குரானில் முழுமையாக அருளப்பட்ட அத்தியாயங்களில் கடைசி அத்தியாயம். இந்த அத்தியாயத்திற்கு பிறகு சில வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் திருமறை குரான்ல முழுமையாக அருளப்பட்ட சூறாக்கள்ல கடைசியாக அருளப்பட்ட சூரா இந்த சூரத்துன் நஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அத்தியாயம். சஹீஹ் முஸ்லிம்ல 5349வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபைதுல்லா இப்னு அப்துல்லா இப்னு உத்பா அவர்கள் கூறுகின்றார்கள், காலலி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்னிடம் கேட்டார்கள், தஅலமு ஹல் தத்ரி ஆகிரு சூரத்தின் நஸ்ரத் மினல் குர்ஆன், திருமறை குர்ஆனில் அருளப்பட்ட கடைசி அத்தியாயம் எது என்று உனக்கு தெரியுமா? நஸலத் ஜமீஅன், முழுமையாக அருளப்பட்ட இறுதி அத்தியாயம் எதுவென்று தெரியுமா அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரிடம் கேட்டார்கள். அப்பொழுது அந்த உபைதுல்லா அவர்கள் சொன்னார்கள், நாம் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், திருமறை குர்ஆன்ல முழுமையாக அருளப்பட்ட கடைசி சூரா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அப்படின்னு சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சதக்த, நீ சரியாக உண்மையாக சொல்லிவிட்டாய், சரியாக சொல்லிவிட்டாய் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த அத்தியாயத்திற்கு பிறகும் குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவை முழுமையான அத்தியாயங்கள் அல்ல, தனித்தனியான வசனங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வசனம் அருளப்படும் போது இந்த வசனத்தை இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அந்த வசனத்தை அந்த அத்தியாயத்தை என்ன செஞ்சிருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அத்தியாயத்துல எத்தனையாவது வசனமா வைக்க சொல்றாங்களோ அந்த இடத்துல என்ன செஞ்சிருவாங்க, வைத்து விடுவார்கள். அப்ப அந்த மாதிரி இந்த சூரத்துன் நஸ்ருக்கு பிறகு சில வசனங்கள் அருளப்பட்டாலும் முழுமையான அத்தியாயமாக அருளப்பட்ட ஒரு அத்தியாயம் சூரத்துன் நஸ்ர். இந்த சூரத்துன் நஸ்ர் என்ற அத்தியாயம் எந்த காலகட்டத்தில் அருளப்படுதுன்னு சொன்னோம்னா, மக்கா வெற்றி அடைந்து மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கபீலாவாக அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இந்த அத்தியாயம் அருளப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து விரட்டி அடிக்கப்படும் போது அவங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தான், மீண்டும் நீங்க என்ன செய்வீங்க, மக்காவை வெற்றி கொள்வீர்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையாக நடந்தேறும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களித்தான். காபத்துல்லாஹ்ல 365க்கும் அதிகமான சிலைகளை வைத்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. காபாவில் உள்ள அந்த சிலைகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டு அந்த ஆலயம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. தௌஹீத் அங்கே நிலைநாட்டப்படுகிறது. அப்ப நம்முடைய மார்க்கத்துடைய பார்வையில அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி என்பது ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதுதான் அது உண்மையான வெற்றி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொண்டு காபத்துல்லா ஆலயம் இணை வைப்பை விட்டும் தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நபிகள் நாயகத்திற்கு இறக்கி வைக்கின்றான். இதா ஜா நஸ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவியும் வல் ஃபத்ஹ் வெற்றியும் வரும்போது, வரைத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை நீர் பார்க்கும் போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், மக்கா வெற்றிக்கு பிறகு ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை நீ பார்க்கும் பொழுது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனின் புகழை கொண்டு அவனை பரிசுத்தப்படுத்துவீராக. ஃபஸப்பிஹ் என்று சொன்னால் இறைவனுக்கு எவையெல்லாம் தகுதியற்றவையோ அவைகளை இறைவனோடு தொடர்பு படுத்தாது இறைவனை பரிசுத்தப்படுத்துவது. அல்லாஹ்விற்கு பிள்ளை கிடையாது, அல்லாஹ்விற்கு மனைவி கிடையாது, அல்லாஹ்விற்கு தூக்கம் கிடையாது, அல்லாஹ்விற்கு பலவீனம் கிடையாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எந்தெந்த பண்பெல்லாம் தகுதியானது இல்லையோ அந்த பண்புகளை எல்லாம் மறுப்பது, அந்த பண்புகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று போற்றுவது தௌஹீதுடைய அடிப்படை. அதான் சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சப்பிஹ், நபியே உமது இறைவனை தஸ்பீஹ் செய்வீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, எல்லா குறைகளை விட்டும் அல்லாஹ்வை குறைகள் அற்றவன் என்று அல்லாஹ்வை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அதான் சுப்ஹானல்லாஹ்ங்கிற வார்த்தையுடைய அர்த்தம். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உமது இறைவனுடைய புகழை கொண்டு உமது இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை புகழ்வதோடு அவனை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்கள். வஸ்தக்ஃபிர்ஹு, அவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றார், நபியே நீங்க அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கோருங்கள். நபிகள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் நம்மிடம் ஏற்பட்டுள்ள பாவங்களை, நபிகள் நாயகத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் மூமின்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்காகவும் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பு கோருவதை மிக்க மன்னிக்க கூடியவனாக, பிழை பொறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த அத்தியாயம் தொடர்பாக, அத்தியாயம் சம்பந்தப்பட்டு பல்வேறு செய்திகள் நமக்கு நபி மொழிகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரில பல்வேறு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4294, 4970 ஆகிய நபி மொழிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய ஆட்சி காலத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை என்ன செய்வாங்க, அவங்க பெரிய பெரிய சஹாபாக்கள், பழுத்த பழங்கள், பத்ரு போர் உஹது போர்ல கலந்து கொண்ட ஆரம்ப கால சஹாபாக்களுக்கு நிகராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில அவங்க மதிப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஆலோசனை சபையில இளைஞர்களும் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க, சின்னஞ்சிறிய சஹாபாக்களும் இருந்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பெரிய பெரிய பத்ரு போர்ல கலந்து கொண்ட பெரிய பெரிய சஹாபாக்களோடு அவங்கள அமர வைக்கும் பொழுது சில நபி தோழர்கள் உமர்கிட்ட கேட்டாங்க, லிம துதுகில் ஹாதல் ஃபதா மானா, இந்த இளைஞரை எங்களோடு எதற்கு நீங்கள் அமர வைக்கிறீர்கள்? பெரிய முக்கியமான விஷயத்தை அமர வைக்கிறதா, சும்மா உட்கார்றது இல்லை. முக்கியமான விஷயங்களை பேசும்போது, அரசியல் சம்பந்தம், அதாவது ஆட்சி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, இப்னு அப்பாஸ் வயசுல சின்னவங்க, அவங்களையும் என்ன செய்யறாங்க, இளைஞரா இருக்கிற அவங்களையும் சேர்ந்து அமர வைக்கிறாங்க. அப்போ அந்த சில சஹாபாக்கள் கேட்கிறாங்க உமர்கிட்ட, வலனா அபுனாவும் மிஸ்லு, இவரை மாதிரி பிள்ளைங்க எங்களுக்கு இருக்கிறாங்க, எங்களுக்கு இவரை மாதிரி பிள்ளைங்க இருக்கும்போது எங்களுக்கு ஈக்குவலா நீங்க அவரை எப்படி அமர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னஹு மிம்மன் கத் அலிம்தும், இவர் இப்னு அப்பாஸ் யாருன்னு சொன்னோம்னா நீங்க அவரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இப்னு அப்பாஸ் யாரு என்பது சஹாபாக்களுக்கு நல்லா தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்காக பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனை நல்ல தேடிய ஒரு அறிஞர், திருமறை குர்ஆனுடைய ஞானத்தை பெற்ற ஒரு அறிஞர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு தெரியும். அப்போ ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க சொன்னோம்னா, ஃபதாஹும் தாத்த யௌமின், அந்த பெரிய பெரிய சஹாபாக்கள்
அவங்க எல்லாரையும் ஒரு நாள் அவங்க அழைக்கிறாங்க. மாகும் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, என்னையும் அந்த சஹாபாக்களோடு என்ன செய்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள். அப்போ இப்னு அப்பாஸ் தெரியுது. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்னை அழைத்ததின் நோக்கம் என்னை பற்றி அவர்களுக்கு நான் யார், என்னுடைய தகுதி என்ன என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சபையில இப்னு அப்பாஸ் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப பெரிய பெரிய சஹாபாக்கள்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, மா தகூலூன ஃபீ இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வலைத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا حتى ختم சூரா. அந்த சூரா முழுவதையும் ஓதிவிட்டு இந்த சூரா தொடர்பாக நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு செய்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெரிய சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. அப்போ ஃபகால பஅதுஹும், ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அமரனா அன் நஹ்மிதல்லாஹ வ நஸ்தக்ஃபிரு, நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்றும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். எப்போ இதா நுசிர்னா, நாம் நமக்கு உதவி அளிக்கப்படும் போது, ஃபுதிஹ அலைனா, நமக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ் நம்ம இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், உத்தரவிடுகின்றான். நபிகள் நாயகத்தை நோக்கி சொல்லக்கூடிய வசனம் நபிகள் நாயகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உள்ளது, மூமின்களுக்கு உள்ளது. அப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் போது, வெற்றி கிடைக்கும் போது நாம பெருமை அடிக்காம ஆணவம் கொள்ளாம அல்லாஹ் நாம என்ன செய்ய வேண்டும், புகழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகின்றான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்போ இன்னும் சில சஹாபாக்கள் சொல்றாங்க, லா நதிரி, எங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது, இந்த சூரா தொடர்பாக என்ன நீங்க கேட்கறது எங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. இன்னும் சில சஹாபாக்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியான செஞ்சிடறாங்க, இருந்து விடுகிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் அவர்களை பார்த்து, இப்னு அப்பாஸ் அகதாக தகுல், நீங்களும் இப்படித்தான் சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு கிடைக்கும் போது நாம் அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ் நாம இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும், இந்த கருத்தை தான் நீங்களும் கூறுகிறீர்களா? அந்த கருத்தை அத்தியாயத்தை படிக்கும் போது வெளிப்படையாக தெரியக்கூடிய கருத்து. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதையும் தாண்டி ஒரு ஆழமான கருத்தை அவங்க சொல்றாங்க. குல்துலா, இல்லை அப்படின்னா இந்த கருத்தை அவங்க மறுக்கல, இந்த கருத்தும் உண்டு, இதையும் தாண்டி ஆழமான ஒரு பார்வை என்னிடம் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லும்போது யுஹ்தில் ஹிக்மத மையஷா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடியோருக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஞானத்தை கொடுக்கின்றான். வமை யூத்தல் ஹிக்மா ஃபகத் ஊத்திய ஹைரன் கஸீரா, யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டு விட்டதோ அவர் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நம்ம திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய எல்லோரும் என்ன செஞ்சிட முடியாது, எல்லோருடைய சிந்தனையிலும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஞானம் என்பது ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு ஒரு ஞானம் அதுல இருந்து கிடைக்கும், இன்னும் சிலர் இன்னும் ஆழமாக எந்த அளவுக்கு அவங்க ஹதீஸ்களை மனசுல வச்சிருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு குர்ஆன் வசனங்களை மனதில் வைத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு திருமறை குர்ஆனிலிருந்து புரியக்கூடிய அந்த ஞானம் என்பது அதிகப்படியானதான் என்ன செய்யும், இருக்கும். அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க கேட்கும் போது உமர் ஃபமா தகுல், நீங்க என்ன சொல்றீங்க இந்த அத்தியாயம் தொடர்பாக? அப்போ இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஹுவ அஜலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தவணை, ரசூலுல்லாஹ் மௌத்தா போக போறாங்க, மரணிக்க போறாங்க என்பதை பற்றி இந்த அத்தியாயம் பேசுகிறது. அலமஹுல்லாஹு லஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு அவன் தெரியப்படுத்துகிறான், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது என்று அல்லாஹ் சொல்வது ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றியை பற்றி அல்லாஹ் என்ன செய்கின்றான், நபிகள் நாயகத்துக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். ஃபதாக அலாமத்து அஜலி, நபியே இதுதான் உம்முடைய மரணத்துடைய அடையாளம். மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இஸ்லாத் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு இணை வைப்பை விட்டும் அந்த ஆலயம் தூய்மைப்படுத்தப்பட்டு கூட்டம் கூட்டமா மக்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த தேசமே இஸ்லாமிய தேசமா மாறிட்டுனா நபிகள் நாயகமே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய வாழ்நாள் என்ன செய்ய போகுது, முடிய போகுது, உங்களுக்கு மரணம் வரப்போகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நம்ம மௌத்தை நோக்கி நெருங்க நமக்கு இபாதத்து கூடிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் அதிகமா நம்ம என்ன செய்யணும், தஸ்பீஹ் செய்யணும், அல்லாஹ்ட்ட அதிகமா நம்ம என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கோரணும். அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா, நபிகள் நாயகமே உங்களுக்கு அஜல் தவணை முடிய போகிறது, நீங்க அல்லாஹ் என்ன செய்யுங்க, அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், அவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், அல்லாஹ் மிகவும் மன்னிக்க கூடியவனாக பிழை பொறுப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நபிகள் நாயகத்துக்கு என்ன செய்ய உத்தரவிடுகின்றான். அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மா அலமு மின்ஹா இல்லாமா தாலம், நீங்கள் எதை அறிந்தீர்களோ அதை நானும் அறிகிறேன் அப்படின்னு செய்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க அந்த இப்னு அப்பாஸை நோக்கி சொன்னார்கள். அப்ப இந்த செய்தியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நஸ்ர் என்ற அத்தியாயம் நபிகள் நாயகத்துடைய வாழ்நாள் முடிய போகிறது, அவங்க மரணிக்க போறாங்க என்பதை பற்றிய ஒரு அறிவிப்பு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இதை அவர்களா சுயமா சிந்திச்சாங்களான்னு சுயமா சிந்திச்சது கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னது அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹதீஸ அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. நாம பார்க்கிறோம் சஹீஹுல் புகாரில 4967வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, மா ஸல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் பாத அன் நுஸிலத் அலைஹி இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா அருளப்பட்டவுடன் எந்த தொழுகையை தொழுதாலும் இல்லா யகூலு ஃபீஹா, அதிலே அவர்கள் கூறுவார்கள், சுப்ஹானக ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி, நபிகள் சுப்ஹானக அல்லாஹு அப்படி சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். சுப்ஹானக ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி என்று அவங்க சொல்லாத தொழுகையே கிடையாது. எல்லா ருக்குலையும் எல்லா சஜிதாவிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா அருளப்பட்ட பிறகு என்ன ஓதி இருக்கிறாங்க, அந்த சூராவை ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு, உமது இறைவனுடைய புகழை கொண்டு அவனை பரிசுத்தப்படுத்துவீராக, குறைகளற்றவன் என்று தூய்மைப்படுத்துவீராக, அவன் பாவ மன்னிப்பு கோருவீராக. அப்ப இந்த ரெண்டையும் ஒருங்கிணைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில எல்லா தொழுகையிலையும், அது சுன்னத்தான தொழுகையா இருக்கட்டும் ஃபர்லான தொழுகையா இருக்கட்டும், எல்லா தொழுகையிலும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ருக்குலையும் சஜிதாவிலையும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம இறைவா நீ தூயவன், நீ பரிசுத்தமானவன், எங்களுடைய இறைவா நீ பரிசுத்தமானவன், வ பிஹம்திக உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நாங்கள் என்ன செய்கின்றோம், போற்றுகின்றோம், அல்லாஹும்ம ஃபில்லி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்ற இந்த வார்த்தையை சொல்லாம அவங்க என்ன செஞ்ச கிடையாது, எந்த ஒரு தொழுகையும் தொழுதது இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. நம்ம ருக்கூல சுப்ஹான ரப்பியல் அதீம் அப்படிங்கிற துஆ ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி, இந்த துஆ இப்ப நம்ம பார்த்த துஆ இதே ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. சுப்ஹூன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், அந்த துஆ ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. சுப்ஹூன் இறைவா உன்னை தூய்மைப்படுத்துகிறேன், குத்தூசுன் இறைவா நீ பரிசுத்தமானவன், ரப்புல் மலாயிகத்தி நீ மலக்குமார்களுக்கெல்லாம் ரட்சகனாக இருக்கின்றாய், வர்ரூஹ் இன்னும் ஜிப்ரீலுக்கும் நீ ரட்சகனாக இருக்கின்றாய் அப்படிங்கிற துஆவை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா அருளப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில குர்ஆனை அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவாங்க. தொழுகைக்குள்ள என்னென்ன கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியும் அதையெல்லாம் நிறைவேற்றுவாங்க. இப்ப நம்ம சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, நபியை உயர்ந்த உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு அவனை தூய்மைப்படுத்துவீராக, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இப்ப தொழுகைக்குள்ள நிறைவேற்ற முடியுமா, நிறைவேற்ற முடியும். அந்த ஆயத்தை ஓத நிப்பாட்டி சுப்ஹான ரப்பியல் அலா என்னுடைய இறைவன் தூயவன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் புகழணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானயத்த அவ்வளவு குர்ஆன் தொழுகைக்கு உள்ள குர்ஆனை நடைமுறைப்படுத்துவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஸ்தக்ஃபிருஹு அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல செஞ்சிருக்காங்க, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி ருக்குல ஓதி இருக்கிறாங்க, சஜிதால ஓதி இருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு இடங்கள்ல இறைவனை புகழ்வீராக வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. தஸ்பீஹ் செய்வீரான்னு சொல்லும்போது சுப்ஹானல்லாஹ் சொல்றது, இது எல்லாமே குர்ஆனை தொழுகைக்கு உள்ள என்ன செய்யறது, நடைமுறைப்படுத்துறது. அதே போன்று இன்னொரு செய்தியில பார்க்கிறோம், முஸ்லிம்ல 748வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதே கருத்து தான், மா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து நஸல அலைஹி இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம் அருளப்பட்டதிலிருந்து நபி அவர்களை நான் பார்த்தேன், யுஸல்லி ஸலாத்தன் அவர்கள் எந்த தொழுகையை தொழுதாலும் இல்லா தஆ ஃபீஹா அதிலே அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், சுப்ஹானக ரப்பி வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி, சின்ன சின்ன வார்த்தை மாற்றம், அதே கருத்து தான். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி, அதுக்கு என்ன அர்த்தம் இதுதான். ஆனா ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் மாறி இருக்கு. சுப்ஹானக ரப்பி என்னுடைய இறைவா நீ பரிசுத்தமானவன், உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், வ பிஹம்திக உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நான் போற்றுகிறேன், அல்லாஹும்ம ஃபில்லி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அப்படிங்கிற துஆவை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. ருக்குலையும் சுஜூதுலையும் அதிகமாக செய்திருக்கின்றார்கள்.
அதே போன்று இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கிறோம், முஸ்லிம்ல 749வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு மின் கௌலி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு நான் அவனை போற்றுகின்றேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். வ அத்தூபு இலைஹ், அல்லாஹ்வை நோக்கி நான் திரும்புகின்றேன். அப்ப இந்த 3 வாசகம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஆயிஷா கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அராக துக்ஸிரு மின் கௌலி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹ், இப்படி நீங்க அதிகமா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்ன பதில் என்னன்னு சொன்னோம்னா, ஹப்பரனி ரப்பி, என்னுடைய இறைவன் எனக்கு அறிவித்திருக்கிறான், அன்னி சஅலா அலாமத்தன் ஃபி உம்மத்தி, என்னுடைய உம்மத்துல வந்து சில அடையாளங்களை நான் பார்ப்பேன். அப்படி நான் பார்க்கும் போது ஃபைதா ரஐதுஹா, அந்த அடையாளங்களை நான் பார்க்கும் பொழுது அக்ஸர்து மின் கௌலி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், இந்த வார்த்தையை நான் அதிகமா சொல்ல வேண்டும் என்று என்னுடைய இறைவன் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். என்னுடைய சமுதாயத்துல வந்து சில அடையாளங்களை நான் பார்க்கும் போது மக்கள் எல்லாம் கூட்டமா வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா, நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஃபைதா ஃபரைத் அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் எல்லாம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைவதை காணும் போது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, உங்கள் இறைவனின் புகழை கொண்டு அவனை தூய்மைப்படுத்துவீராக, அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக. அப்ப அல்லாஹ்வுடைய அடையாளம் என்ன? மக்கள் எல்லாம் கூட்டமா வரும்போது நீங்க அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடணும், இறைவன் எனக்கு காட்டி இருக்கிறான், அந்த அடையாளத்தை நான் பார்த்துட்டேன், அதனால நான் என்ன செய்யறேன், இந்த வாசகத்தை நான் அதிகமா சொல்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். இது வந்து தொழுகையில சொல்றது இல்லை, தொழுகை அல்லாம நம்ம திக்ர் மாதிரி நிறைய சொல்றது, நிறைய நம்ம என்ன செய்யலாம், தாயிலா அதெல்லாம் திக்ர் செய்யற மாதிரி, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வார்த்தை. நம்ம அன்றாடம் ஃப்ரீயா இருக்கும் போது, தெருல நடக்கும் போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் அப்படிங்கிற இந்த பாவ மன்னிப்பு துஆவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதிகம் சொல்லிக்கலாம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஃபகத் ரஐதுஹா, அந்த அடையாளத்தை நான் பார்த்து விட்டேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்பது ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி, அதாவது அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருமான மக்கா வெற்றி. வரைத் அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா அப்படிங்கிற அந்த ஆயத்துக்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, ஓதி காட்டுறாங்க. அதே போன்று அகமதுல 1777வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, லம்மா நஸ்ரத் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம் அருளப்பட்ட போது காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையிலிருந்து அவங்க அதை என்ன செஞ்சிருக்காங்க, புரிஞ்சிருக்காங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நுழையத் இலைய நஃப்ஸி பி அன்னஹு மக்பூலுன் ஃபி தில்க ஸனா, என்னுடைய உயிர் என்னுடைய மரண அறிவிப்பு எனக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க, சொன்ன செய்தியை வந்து இப்னு அப்பாஸ் என்ன செஞ்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் கேட்டுதான் அந்த தகவல் சொல்றாங்க. மற்ற சஹாபாக்களுக்கு இந்த செய்தி என்ன செய்யல, கிடைக்கல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஹிக்மத் என்னன்னு சொன்னோம்னா, ஏராளமான நபி மொழிகளை தெரிந்து வைத்திருக்கும் போது, ஏராளமான வசனங்களை தெரிந்து வைத்திருக்கும் போது குர்ஆன் வசனங்களுடைய சரியான கருத்தை நம்ம என்ன செய்ய உணர முடியும். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஏராளமான நபி மொழியை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னதை அவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த சூரா அருளப்பட்டவன நபிகள் நாயகம் சொன்னாங்க, நுழையத் இலைய நஃப்ஸி, என்னுடைய உயிர் எனக்கு மரண அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது, நான் மௌத்தா போக போறேன். பி அன்னஹு மக்பூலுன் ஃபி தில்க ஸனா, நிச்சயமாக அது என்ன செய்யப்படும், இந்த வருடம் அது கைப்பற்றப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னாங்கன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி அகமதுல 1777வது செய்தியா பதிவு செய்யப்பட்டு. அதே போன்று தாரமி என்ற ஹதீஸ் நூல்ல 79வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லம்மா நஸ்ரத் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா அருளப்பட்ட போது தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை அழைச்சாங்க. ஃபகால, அவங்க சொன்னாங்க,
ஹத் நுழையத் இளைய நப்சி, எனக்கு நான் மௌத்தாயிருவன், எனக்கு என்ன செய்யப்பட்டு விட்டது, அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது. ரசூலாவே விளங்குறாங்க, நபியுடைய வேலை வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கிறது. எட்டி வெற்றி கொள்ளப்பட்டு ஷிர்கெல்லாம் ஒழிக்கப்பட்டு மிகப்பெரிய ஆட்சி வந்து விட்டது. அப்ப நபிகள் நாயகம் ஃபாத்திமாவை அழைச்சு சொல்றாங்க, எனக்கு வந்து என்ன செய்யப்பட்டது விட்டது, மரண அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அழுறாங்க. இதே ஹதீஸ் வேறு சில கருத்துக்களை கொண்டு புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. எல்லாமே ஒரே சம்பவம் தான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கருத்துக்களையும் ஃபாத்திமாட்ட என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தையை சொன்ன ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா தபிக்கி, நீங்க அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்னைக்கு அவ்வளவு அஹ்லி லிஹாகபி, நான் மௌத்தா போன பிறகு என்னுடைய குடும்பத்தில இருந்து என்னை முதலில் சந்திக்கக்கூடிய நீங்க தான். ஏன்னா நம்ம மூமின்கள் மௌத்தாயிட்டோம் சொன்னோம்னா பரிசக்கூடிய வாழ்க்கையில எல்லாரும் சொர்க்கவாசியா இருந்தா ஒருவரை என்ன செய்வாங்க, சந்திப்பாங்க. அப்ப என்னுடைய குடும்பத்தில இருந்து நான் மௌத்தா போன பிறகு என்னை முதல்ல சந்திக்கக்கூடிய நீங்க தான் சொன்ன உடனே லஹிகத், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சாங்க, சிரிச்சாங்க. அப்போ இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள சிலர் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ரசூல்லா மௌத்துக்கு பிறகு, ஏன்னா இத மௌத்துக்கு பிறகுதான் கேட்டாங்க என்பது வேற சில ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டது. ரசூல்லா மௌத்துக்கு பிறகு அவங்க கேட்டாங்க. சில காலம் கழித்து ஃபகுல்னா யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே ராயினாக்கி பகைத்தி சும்ம லஹிக்தி, நான் உன்னை பார்த்து நீங்க ரசூல்லா உன்னை சொல்லும் போது அழுதீங்க, இன்னொன்னு சொல்லும் போது சிரித்தீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னஹு அஹ்பரனி அன்னஹு கது நுழையத் இலைஹி நஃப்ஸுஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிரை பத்தி அவங்களுக்கு மரண அறிவிப்பு செய்யப்பட்டது என்று அவர் சொன்னார்கள். ஃபபகைத்து, நான் அழுதேன். ரசூலா மௌத்தா போக போறாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு என்ன செய்து அழுதேன். ஃபகாலலி, அவங்க சொன்னாங்க, லா தபுக்கி, நீங்க அழாதீங்க. இன்னைக்கு அவ்வளி அஹ்லி லாஹிகுன் பி, நான் என்னுடைய குடும்பத்துல நான் மௌத்தா போன பிறகு என்னை சந்திக்கக்கூடிய முதல் ஆள் நீங்க தான் சொன்ன உடனே நம்ம தகப்பனால் நீண்ட காலம் பிரிஞ்சிருக்க போறது இல்ல, சீக்கிரம் அவங்களை போய் நம்ம என்ன செய்ய போறோம், சந்திக்க போறோம்னு சொல்லி என்ன செய்தேன், சிரித்தேன். வகாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நுழைவதை காணும் போது, உமது இறைவனின் புகழை கொண்டு அவனை தூய்மைப்படுத்துவீராக, அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக, அவன் மிக்க பிழை பொறுப்பவனாக இருக்கின்றான் என்ற இந்த அத்தியாயத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டார்கள். அதை விளங்கி கொண்டார்கள். அதை விளங்கிய அடிப்படையில் தான் இப்னு அப்பாஸ் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் செய்தியை கேள்விப்பட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பொதுவாக நம்ம எல்லா காலங்களிலையும் அல்லாஹ்வை அதிகமா தஸ்பீஹ் செய்யணும், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அதுவும் நமக்கு காலங்கள் செல்ல செல்ல மரணத்தை நோக்கி நம்ம நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதிகம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் வந்து நாம பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாகவும் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாகவும் நம்ம என்ன செய்யிருக்கோம். நமக்கு மரணத்துடைய அடையாளங்கள் மனுஷனுக்கு அல்லாஹ் திடீர்னு போறது அல்லாஹ்வுடைய நாட்டம், மரணத்துடைய அடையாளங்கள் வெளிப்படும். நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரியும் போது நாம என்ன செய்வோம், நம்மால் முடிந்த அளவு உலக விஷயங்களை விட்டும் தூரமாகி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கோர்றது, தஸ்பீஹ் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, இந்த மாதிரி காரியங்கள்ல என்ன செய்ய வேண்டும், அதிகமாக தஹஜ்ஜுத் தொழுகை நிறைவேற்றுவது, சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது, இது போன்ற காரியங்கள் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும். அதுதான் மறுமையில் நம்மை காப்பாற்றும், ஈமானுக்குரிய மரணத்தை தரும். நபிகள் நாயகத்துடைய செயல்பாடும் அப்படித்தான் என்ன செய்திருக்கிறது, இருந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம், இந்த சூரத்து நஸ்ருடைய அந்த விளக்கத்தில் தான் வழங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.